ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. திமுகவுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பின் தன்னுடைய முதல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களுடைய பாணியிலேயே கழக உடன்பிறப்புகளுக்கு கடிதம் என்கிற ஒரு பாணியில் இந்த ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். தான் செயல் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டது விஷயங்கள் குறித்து தொண்டர்களிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திமுகவுடைய தொண்டர்களிடையே. அதில் பல்வேறு விஷயங்கள் திமுகவுடைய வரலாறு தொடங்கி, அதே போல திரு கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி, உழைப்பு தொடங்கி, அவர்களிடமிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் தொடங்கி, இன்று தமிழகம் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இன்றைய தேவைகள் என்ன என்ற விஷயங்களையும் தொட்டு செல்கிறார். அதே போல அடுத்த கட்டமாக இந்த திமுகவுடைய தொண்டர்களுக்காக ஒரு அழைப்பையும் விடுக்கிறார். இந்த கட்சியை இந்த இயக்கத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக வழிநடத்தி செல்வதற்கு அனைத்து தொண்டர்களுடைய ஒத்துழைப்பையும் வேண்டுகிறார். அனைவரையும் ஒரு அழைப்பை விடுக்கிறார். இந்த ஒரு அறிக்கையை திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நேற்று அவர் அதிகாரப்பூர்வமாக திமுகவுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்றார் என்பதையும் நான் பார்க்க முடிந்தது. பொறுப்பேற்ற அந்த பொதுக்குழு நிகழ்விலேயே அவர் ஒரு உரையும் ஆற்றினார். அதை தொடர்ந்து அவருடைய முதல் செயல்பாடாக நேரடியாக சென்று தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து பல குறிப்பாக விவசாயிகள் பிரச்சனை சார்ந்து சில கோரிக்கைகளை முன்வைத்தார், ஜல்லிக்கட்டு சார்ந்து சில கோரிக்கைகளை முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து இந்த அறிக்கையும் வந்திருக்கிறது. திமுகவுடைய செயல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களுடைய முதல் அறிக்கை, முதல் செயல்பாடுகள் என்ன விஷயங்களை சொல்கின்றன, அவருக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பது குறித்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதே போல இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்க அறிக்கை போலவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற உடனேயே திருமதி சசிகலா அவர்கள் ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருந்ததை பார்க்க முடிந்தது. அதுல பல்வேறு கோணங்கள்ல அந்த உரை விவாதிக்கப்பட்டது. பல்வேறு செய்திகள் அந்த உரையிலிருந்து சொல்லப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்தது. அதை தொடர்ந்து அவருடைய முதல் அதிகாரப்பூர்வ அறிக்கையும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை சார்ந்து திருமதி சசிகலா அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கான எதிர்வினையும் திரு ஸ்டாலின் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. அவர்கள் முதலில் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த முதல் பிரச்சனை என்ன மாதிரியான விஷயங்களை உணர்த்துகிறது, ஒரு ஆரோக்கியமான அரசியல் போக்கு இருக்கிறதா அல்லது மீண்டும் ஒரு எதிர்வினை போக்குதான் தென்படுகிறதா, இப்படி பல்வேறு விஷயங்கள் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதை அனைத்தையும் தான் நாம் விரிவாக இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் நேர்களே. ஸ்டாலின் வர்சஸ் சசிகலா முதல் தகவல் அறிக்கை, இந்த முதல் அறிக்கைகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்கிற அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திரு துரை கருணா இணைகிறார், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த செய்தி தொடர்பாளர்கள் ஒருவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மிடையே இணைகிறார், உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் முதல்ல இரண்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட இருந்து தான் துவங்கணும்னு நினைக்கிறேன். திரு ரமேஷ், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய அறிக்கை, அவர் செயல் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள், முதலமைச்சரை சந்திக்கிறாரு, அதற்கு பிறகு கழக தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. இந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய மெசேஜா நீங்க நினைக்கிறீங்க? இதோடைய ஓவராலா இந்த அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அவர் எதிர்கட்சி தலைவரா 2016 தேர்ந்தெடுக்கப்பட்டது முதலாகவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களை விட பல்வேறு பொது பிரச்சனைகளில் மிக தீவிரமான பங்கெடுப்பை அவர் செலுத்தி வந்திருக்கிறார். முதலமைச்சரை அவர் சந்தித்து இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலை பற்றி வலியுறுத்தியது பற்றி மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவர் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். வேறு ஒரு நிகழ்வுகள் போது முதலமைச்சரை சந்தித்து பொது பிரச்சனைகளை அவரது கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக தன்னை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற திசையிலே தான் அவருடைய இந்த அறிக்கையும் சரி, முதலமைச்சருடனான சந்திப்பையும் சரி பார்க்க முடிகிறது. ரைட். ஸோ ஆக்கப்பூர்வமான செயல்களை முதற்கட்டமாக முன்னெடுத்திருக்காரு அப்படின்ற உங்களோட பார்வையை முன்வைக்கிறீங்க. அவருக்கு முன் இருக்கக்கூடிய பிரதான சவால் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக அவர் இப்போது உயர்வு பெற்றிருந்தாலும் கூட அண்மை காலமாக மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்த சூழ்நிலையிலே கூட சென்ற சட்டமன்ற தேர்தலிலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான பிரச்சாரகராக அவர் இருந்தார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு அடுத்த நிலையில் அடுத்த தலைவராக வருங்காலத்தில் கட்சியை அவர் தான் வழிநடத்தப் போகிறார் என்பது தொண்டர்கள் மத்தியில் பரவலாக, தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் பரவலாக ஏற்கப்பட்ட விஷயமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாகவும் இருந்தது. அவருடைய பயணம் 2 கட்ட பயணமாக அவர் அமைத்து கொண்டு ஏற்கனவே தன்னை அவர் செயல்பாட்டுக்கு அவர் வந்துவிட்டார் சட்டமன்ற தேர்தலில். இப்போது அவர் முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய சவால் என்பது
இன்னும் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கட்சி தொய்வில்லாமல் கட்சிக்காரர்களை வந்து ஒரு விறுவிறுப்பாக செயல்பட வைப்பதற்கும் கட்சி அடுத்த எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இதற்கு தொண்டர்களை தயார்படுத்துவதற்குமான பணியும் சவாலும் அவர் முன்னெடுத்து. திரு துரைக்கண்ணா, அதே கேள்விதான் உங்ககிட்டயும். திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்று அவர்களுடைய முதற்கட்ட அவர் நடவடிக்கைகளை, அவருடைய அறிக்கைகளை நம்ம கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்திருக்கோம். அந்த அவருடைய செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? கடந்த 1949 தொடங்கப்பட்ட இந்த திமுகவினுடைய கடந்த 66 ஆண்டு கால வரலாற்றில் திரு கருணாநிதி அவர்கள் பங்கேற்காத ஒரு பொதுக்குழு என்பது இந்த பொதுக்குழு தான். அவர் பங்கேற்க இயலாத அளவிற்கு அவருடைய உடல்நிலை குறைவாக இருக்கிறது. தொடர்ந்து அவரால் செயல்பட முடியாத நிலை இருப்பதால் அவருக்கு முழுமையான ஓய்வளித்து விட்டு ஒரு செயல் தலைவர் என்கிற ஒரு பொறுப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார். செயல் என்பது ஒரு அடைமொழி தான். அவர் தலைவர் தான், திமுகவினுடைய தலைவராக. நிச்சயமாக அதுதான் சொல்ல வரேன். முழுமையான அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டதனால் நிச்சயமாக அவர் தலைவர் தான், திமுகவினுடைய தலைவராக. இது ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு தலைவர் பொறுப்புக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான வருங்கால தமிழகமே தலைவர் அவர்களே அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்டர்ஸ் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா 1998 திருநெல்வேலியில் நடைபெற்ற அந்த இளைஞர் எழுச்சி மாநாட்டிலேயே அவர் பிரதானப்படுத்தப்படுவார், தலைவர் அல்லது செயல் தலைவராக அவர் முன்னிறுத்தப்படுவார் என்கிற ஒரு பரவலான தகவல்கள் இருந்தன. அந்த கட்சியினுடைய முன்னணியினரும் அந்த கட்சியினுடைய இளைஞர் அணியினரும் கூட அது மாதிரி தான் அவருக்கு வரவேற்பு போஸ்டர்ஸு பதாகைகள்லாம் அமைச்சிருந்தாங்க. ஸோ அங்கே வரலை. அதுக்கான காரணமாக சொல்லப்பட்டது என்னென்னா, அதற்கு முதல் நாள், அந்த மாநாட்டிற்கு முதல் நாள் மதுரையில் திரு மு.க. அழகிரி அவர்களை சந்தித்த போது திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் தலைவர் பொறுப்பை அவர்தான் வகிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தரக்கூடாது என்கிற ஒரு அழுத்தம் கொடுத்ததனுடைய விளைவு என்றெல்லாம் சொன்னார்கள். நாம் பார்த்தோம் அந்த திராவிட இயக்க வரலாற்றில் ஏறத்தாழ ஒரு 44-45 வயதில் திமுக தலைமை பொறுப்புக்கு திரு கருணாநிதி அவர்கள் வந்து விட்டார்கள். முதலமைச்சர் பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கிட்டார். இப்போது 64 வயதில் தான் செயல் தலைவராக அவருக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களுடைய நடைமுறை அணுகுமுறைகள் அதையெல்லாம் பார்க்கிற போது அவருக்கு எதிர்க்கும் சவால்களை எந்த அளவிற்கு அவர் அதை ஏற்று செயல்படுவார் என்பது ஓரளவுக்கு கேள்விக்குறியாக இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட அந்த 2001ஆம் ஆண்டே அவருடைய தேர்தல் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கூட்டணி அமைப்பதில் அவர் தான் பிரதானமாக எடுத்து பண்ணினார். அது ஒரு சரியான அளவில் இல்லாமல் ஜாதிய கட்சிகள், சமுதாய அமைப்புகள்லாம் சேர்த்து அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலையும் கூட அவர் கூட்டணி அமைப்பதற்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு சரியான ஒரு தலைவராக மதித்து மற்ற தலைவர்கள் வந்து அவரோட பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். கூட்டணி கட்சிகளை அணுகக்கூடியது ஒரு பிரதான சவாலா இருக்கும். எப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் அவங்க அடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்னு கட்சியில விரும்புறவங்களையும் சமாளிக்கணும். சில மூத்த தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் இவர் எந்த அளவிற்கு ஒப்புக்கொண்டு செயல்படுவார்கள் அப்படிங்கறதை நாம பார்க்கணும். கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் கூட சவால்கள் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த செய்தி தொடர்பாளர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நிச்சயமா உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. பட் அதற்கு முன்னாடி உங்களுடைய முதற்கட்ட பார்வையை தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன். திரு ஸ்டாலின் அவர்களுடைய நேற்றைய எலிவேஷன், அதை தொடர்ந்து அவருடைய முதல் செயல்பாடுகள், முதல் அறிக்கைகள் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வர்ஷினி, அதாவது தமிழ்நாடுடைய அரசியல் வந்து ஒரு புதிய தளத்திற்குள் பிரவேசித்திருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இரண்டு முக்கியமான கட்சிகளுடைய தலைமை மாற்றங்கள் என்பது அரசியல் தெருவில் இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளையும் இதை உற்று பார்த்து அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்று, கடந்த 2-3 நாட்களாக தமிழக அரசியலை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முறையில் எனக்கு ஒரு மனதிலே ஒரு சிறிய நெருடல். திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அந்த வாழ்த்து விழா முடிவதற்குள்ளே அவர் தன்னுடைய பணியை துவங்கிவிட்டார். உடனே முதலமைச்சரை சந்திக்க சென்றார். தஞ்சாவூரிலே நடக்கின்ற வரலாறு காணாத மிகப்பெரிய விவசாயிகள் தற்கொலைகள், மரணங்களை பற்றிய முதலமைச்சருடைய கவனத்தை கோருகிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பேற்றவர்கள் இந்த மக்கள் பிரச்சனையை பற்றி என்ன சிந்தனை இருக்கிறது என்கிற கேள்வி எனக்கு எழாமல் இருக்க தவிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முகவரி. அதாவது இந்த முதலமைச்சர் நகர்கிறார் என்று சொன்னால் அரசு நகர்கிறது, the state moves என்று சொல்வார்கள். when the chief minister moves, the state moves. ஆனால் கடந்த 3 நாட்களாக நான் நம்முடைய முதலமைச்சரை எங்கே பார்க்கிறேன் என்று சொன்னால்,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தினுடைய வாசலிலே அவரும் ஒரு வரிசையில நின்று கொண்டு அவர் நிற்கின்ற போது தமிழக அரசு எங்கே போகிறது? 167 ஆண்டுகள் இல்லாத ஒரு வறட்சி, ஒரு பஞ்சம் தமிழகத்திலே தலைவிரித்தாடுகிறது. ஏறக்குறைய 120 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் தன்னுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் இப்படி அலுவலகத்தின் வாசலிலே நின்று காத்து கிடப்பது, புதிதாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சகோதரி அவர்கள் பணியை செய்யலாம். ஆனால் அதற்காக அமைச்சர்கள் கூட்டம் முழுவதுமே போய் அலுவலகத்திலே காத்து கிடக்க வேண்டுமா? அந்த கட்சியில அவர்களும் முக்கிய பொறுப்பாளர்கள் தானே. நிச்சயமா நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன். பட் அவர் முதலமைச்சர் அந்த கழகத்துடைய பொருளாளராகவும் இருக்கிறார், பல முக்கிய பொறுப்புகளையும் வகிக்கிறார். அப்ப அவர் கட்சி பணியும் பார்த்து தானே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கு இல்லையா? கட்சி பணியை பார்ப்பதற்கு கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இல்ல, அவரும் கட்சி நிர்வாகி, முக்கிய கட்சி நிர்வாகியாக இருக்கிறார்ன்றதான் நாங்க பிரச்சனையாகுது. கட்சியோட பொருளாளர். அதற்காக நீங்கள் அப்போது வாதத்திற்கு ஒத்துக்கொள்ளுங்கள். முதலமைச்சர் பதவி என்பது அது அப்படிப்பட்ட பதவிதான். அவர் அதற்காக தி பிரைம் டைம். நீங்கள் இந்திய நாட்டிலே ஏறாவது ஒரு முதலமைச்சரை நீங்கள் பாருங்கள். சந்திரபாபு நாயுடை பாருங்கள், நீங்கள் சந்திரசேகர ராவை பாருங்கள், நீங்கள் நவீன் பட்நாயக்கை பாருங்கள், மமதா பானர்ஜியை பாருங்கள். இப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் இந்தியாவினுடைய ஆன்மாவையே உலுக்கி கொண்டிருக்கின்ற வேளையில மத்திய அரசினுடைய முதலீடுகள், அவர்களுடைய வரவேண்டிய நிதி தொகுப்புகள், தமிழகத்தினுடைய உரிமை, இதை பற்றியெல்லாம் பல்வேறு தளங்களிலே அதிகாரிகளோடு கலந்து பேசி மத்திய அமைச்சர்களோடு போராடி இந்தியாவிலிருந்து வர வேண்டிய முக்கியமான தொகுப்புகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முதலமைச்சருக்கு தினசரி பணி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடம் நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுல நான் இது ஏன்னு கேட்டீங்கன்னா, அதே சமயத்தில் ஸ்டாலின் அவர்கள் முடித்து விடுகிறேன். ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய டீம் அவர் போகிறார் என்று சொன்னால் கூட துரைமுருகன் போகிறார், பொன்முடி போகிறார், வேலு போகிறார், ஐப்பரியசாமி போகிறார், தன்னுடைய ஃப்ரெண்ட் டீம் அத்தனையும் கூட்டிக் கொண்டு போய் அது ஒரு அணியாக செயல்படுகிறது. இங்கே எனக்கு அந்த அணியினுடைய செயல்பாடு இருப்பதாக தெரியவில்லை. ரைட், ரெண்டு முக்கியமான கருத்தாக முடித்துக் கொள்கிறேன். ரைட், ரெண்டு முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட சில கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தது, பட் நிச்சயமா உங்க குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை பெற்றுட்டு திரும்ப நான் உங்ககிட்ட வரேன். ரெண்டு முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்காரு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். நிச்சயமா நீங்க பதிலளிக்க விரும்புவீங்க. ஒண்ணு, அமைச்சர்கள் கட்சி பணியை தான் அதிகமாக செய்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல திரு ஸ்டாலின் அவர்கள் உதாரணத்திற்கு அவர் கட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார், சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிமுக பின்தங்கி இருக்கிறது, அதிமுக தலைமை பின்தங்கி இருக்கிறதுங்கிறது அவருடைய விமர்சனமாக இருக்கிறது. உங்களுடைய முதல்ல சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் மம்தா பானர்ஜியை பார்த்தீர்களா, நவீன் பட்நாயக்கை பார்த்தீர்களா? நாங்க அப்படி யாராவது ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் பணியாற்றி இருக்கிறார்கள்னு அவர் சொல்லவே இல்லை. சொன்னது போற அனைத்து மத்த கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள் தானே தவிர மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை ஆண்டவர்களோ மாநிலத்தில் காங்கிரஸை ஆண்டவர்களோ நாங்கள் ஆண்ட போது எங்கள் முதலமைச்சர் இப்படி எல்லாம் இருந்தார்கள் அப்படின்ற சொல்ல வரல. அவர் கட்சியை சேர்ந்தவங்களும் முதல்ல அவர் சொல்லவே இல்லை. அடுத்தபடியாக சகோதரர் என்ன சொன்னார்? முதலமைச்சரை எதிர்கட்சி தலைவர் போய் சந்தித்தார், முதலமைச்சர் பார்க்காம இருந்தாரு. இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போய் முதலமைச்சரை சந்திச்சாங்க, பார்க்காமையா இருந்தாரு. விவசாயிகள் சங்கத்தினர் போய் பார்த்தாங்க, முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் மாண்புமிகு முதலமைச்சர் பார்க்காமையா இருந்தாரு. இன்றைக்கு அனைத்து கலெக்டர்ஸையும் கூப்பிட்டு என்ன நிலவரம், முதல்ல எனக்கு அந்த நிலவர களத்தில் இறங்கி பார்த்து சொல்லுங்கன்னு, இதெல்லாம் ஒரு வேலையாக ஒரு கடமையாக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் செய்வது சகோதரர் பீட்டர் அல்போன்ஸுக்கு அரசு பணியாக தெரியலன்னா குற்றம் சொல்வதற்காக பேசுறவங்க கிட்ட நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. இரண்டாவது, அவர் ஏன் கட்சி ஆபீஸ்க்கு வராங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கழகத்தை காப்பாற்ற, இந்த கழகத்து உழைந்து போகாமல் இருக்க மரியாதைக்குரிய சின்னம் அவர்கள் பொறுப்பேற்று கட்சி ஆபீஸ்க்கு வராங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் ஒரு பொருளாளர் கட்சியில அவர் அரசு பணிகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வரல. அவர் அரசு பணிகளை பார்த்து எல்லா ஆய்வு கூட்டம் முடித்து சந்தித்து அதன் பிறகுதான் தலைமைக்கு வருகிறார். அவர் சொல்றதை பார்த்தா அரசு பணிகளே நடக்காத மாதிரி சொல்றாங்க. வர்தா புயல் முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு அரசு, எங்கள் அம்மா இருக்கும் போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம இருந்தது அசோகா. எல்லாமே எங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க. நாங்க தைரியமா சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். இன்றைக்கு எங்கள் அம்மா இல்லைங்கிற போது அம்மா விட்டு சென்ற பணிகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக பாடுபடுறோம். காலையில அமைச்சரவை கூட்டம் நடத்தினாரு. அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகுதான் அவர் கட்சி தலைமையகத்துக்கு வந்தாரு. இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறாரு. இப்போ அந்த வறட்சிக்கான ஆய்வுக்கு அதிகாரிகள் அமைச்சிருக்காரு, அமைச்சர்கள் அமைச்சிருக்காரு. எல்லாமே புரிஞ்சுக்கிறேன். அவர் செயல்படலன்னு வார்த்தை முன்வைக்க விரும்பல. ஆனா எப்போ அப்படிங்கறதுதான் கேள்வி.
இந்த வறட்சி விவசாயிகள் பிரச்சனை சார்ந்து முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ஆக்ஷன் வந்தது இல்ல எப்போ நடந்தது? கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தான் தமிழகத்துல வறட்சி நடந்தது. கடந்த 15 நாட்களாக எத்தனை விவசாயிகள் உயிரிழந்தார்கள், எத்தனை மரணங்கள் நடைபெற்றது, எவ்வளவு தாமதம் அப்படிங்கிறது? ஒரே ஒரு நிமிஷம் அசோகா, உண்மையிலே மனதார வேண்டிக்கிறேன், தயவு செய்து விவசாயிகள் நல்ல நலம் பெற வேண்டும், யாரும் உயிரிழக்க கூடாது. ஆனால் இந்த வறட்சிக்கு என்ன காரணம்? இயற்கை பொய்த்தது மட்டுமல்ல, மத்தியில் ஆண்ட காங்கிரசும் சரி பாரதிய ஜனதாவும் சரி இந்த காவிரி தண்ணீரை ஒழுங்காக வாங்கி கொடுத்திருந்தா மழை பொய்த்த போது காவிரி தண்ணீரை வச்சாது பயிர் பண்ணி நமக்கு காவிரி தண்ணி வரல, நமக்கு காவிரி தண்ணி வரல, நமக்கு காவிரி தண்ணி வரல. மழை 62% அதற்கான மழை 62% டெபிசிட், மழையும் குறைபாடு, காவிரியிலும் குறைபாடு, மழையிலும் குறைபாடு. நம்ம கிட்ட தண்ணி இல்ல. வறட்சி மாநிலமா தமிழகத்தை அறிவிக்கணும்னு விவசாயிகள் கேக்குறாங்க. கர்நாடகாங்கிற மாநிலம் அக்டோபர் 15 வாக்குலயே எங்க மாநிலம் வறட்சி மாநிலம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுங்கிற ஒரே அவர்களுடைய நோக்கம் எதாவனா இருக்கலாம். அவங்க பொலிட்டிக்கலா பண்ணாங்களே தவிர அவங்க ஸ்டேட் நலனுக்காக பண்ணல. அவர்களுடைய நோக்கம் எதாவனா இருந்துட்டு போட்டோம். அரசியல் ரீதியா அதுவே தவறான நோக்கம் அசோகா. பாயிண்ட் இஸ் அக்டோபர் 15 வாக்குல வறட்சி மாநிலம்னு அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு 1700 கோடி ரூபாய் 1700 கோடி ரூபாய் கர்நாடகத்துக்கு ஒதுக்குகிறது. வறட்சி மாநிலம் நம்ம இன்னும் வறட்சிக்கான அறிக்கையே மத்திய அரசுக்கு அனுப்பலன்னு சொன்னா எப்படி ஒதுக்குவாங்க? பாரதிய ஜனதா கர்நாடகால மாறி மாறி ஆட்சிக்கு வருது யாரு? காங்கிரசும் பாரதிய ஜனதா எல்லாமே அசோகா. எஸ், அவங்க வறட்சி மாநிலமாக அறிவித்த ஒரே காரணம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது. தண்ணியே எங்களுக்கு இல்லப்பா, நானே வறட்சி மாநிலமா அறிவிச்சிட்டேன், நான் எங்க இருந்து தமிழ்நாடு தண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. என்னோட பாயிண்ட் என்ன, எப்போ நம்ம அத பாலிடிக்ஸ்னு சொல்லலாம்னா, கர்நாடகமும் வறட்சி மாநிலம்னு அறிவிச்சிருக்கு, தமிழகமும் வறட்சி மாநிலம்னு சொல்லிருக்கோம். 2 பேர்ல கர்நாடகத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்குறாங்க மத்திய அரசு, தமிழகத்துக்கு ஒதுக்கலனா நம்ம கேட்கலாம். நாம இன்னும் ரிப்போர்ட்டே அந்த செயல்பாடு அவர் கேள்வி கேட்கிறாரு. இங்க வந்து நிச்சயமாக ஒரு அறிக்கை வந்து அதை வைத்து அதற்குரிய இன்றைக்கே சொல்லிட்டார் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். நிச்சயமாக விவசாயிகள் நலனை மக்கள் கருத்தில் கொண்டு அம்மா அவர்கள் விவசாயிகளுக்காக பாடுபட்ட மாண்புமிகு முதலமைச்சர்மா. காவேரி பிரச்சனையில இருந்து முல்லை பெரியாறுல இருந்து அனைத்துக்கும் பாடுபட்ட முதலமைச்சர் அம்மா. மத்தியில் ஆண்ட காங்கிரசும் சரி அவங்க கூட இருந்த திமுகவும் சரி ஒரு சொட்டு தண்ணி கூட வாங்கி கொடுக்கல. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் தமிழக நலனுக்காக பாடுபட்டவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. அவர்கள் வழியில் நடக்கும் எங்கள் அரசு நிச்சயமாக விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கத்தான் பாடுபடுவோமே தவிர கர்நாடகா செய்ததை போலயோ இல்ல மத்தியில் ஆள காங்கிரசும் பிஜேபி செய்ததை போலயோ ஒரு அரசியல் ஸ்டாண்ட் நாங்க பண்ண மாட்டோம், நிச்சயமா பண்ண மாட்டோம். ரைட், விவசாயிகளுக்காக தொடர்ந்து தமிழக அரசு பாடுபடும் அப்படிங்கறத உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்கிறேன். ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையில ஒரு வரி பார்க்க முடிகிறது, உள்பகை இருப்பின் அதை உடனே ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாரு. உள்பகைன்னு எதை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறீங்க? அரசியலில் புதிதாக ஒரு பொறுப்பேற்கும் போது ஒரு முதல் அறிக்கையாக வந்து ஏற்கனவே ஒரு மடல் எழுதுறதுன்றது ஏற்கனவே எழுதியிருக்காரு முரசொலியில், உடன்பிறப்புக்கு எழுதுறது இது முதல் தடவை இல்லை. அவர் ஒரு தலைவர் பொறுப்பேற்ற பிறகு எழுதும்போது ஒரு ஒத்துழைப்பு கேட்குறாரு. இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அதையும் சேர்த்து எதிர்கொள்வோம்னு சொல்றாரு. அது ஒரு அறிக்கையினுடைய ஒரு பகுதியாக பார்க்கணுமே தவிர திமுகல அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணுமா இதுல இருந்து? இல்லை, அப்படி ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை தலை தூக்கி இருக்குன்ற அளவுக்கு எதுவும் வெளிப்படையாக தெரியல. இப்போ நீங்கள் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அவங்க மதிப்புக்குரிய திருமதி சசிகலா அவர்களுடைய அறிக்கையை பற்றி கூட நீங்கள் குறிப்பிட்டீங்க. அவங்களும் அது முதல் அறிக்கையில் 1-2 வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆழமான விசுவாசத்தை பற்றி சொன்னீங்க. அதை தவிர இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அதாவது குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தா அதற்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ ஏதோ ஒரு குழப்பம் இருக்கா அப்படின்னு அதில் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமான வார்த்தைகளாக தான் நான் பார்க்குறேன். மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாக சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து இந்த நம்ம தேர்தல் சமயத்தில் சில பிணக்குகள் ஏற்பட்டு அதை பற்றி முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பொதுக்குழுவில் அதை பற்றி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இன்னும் கூட நம்ம கூடுதலான இடங்களை பெற்றிருக்க முடியும். ஆனால் சில இடங்களில் சில பேர் அதற்கு ஒத்துழைக்கல, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அந்த கேள்வி வருது. அந்த மாதிரி விமர்சனங்கள் முன்காலத்துல வைக்கப்பட்ட போது, உதாரணத்திற்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தலிலேயே சில தொகுதிகளில் வந்து இந்த வேட்பாளர் எங்களுக்கு வேண்டாம், இந்த வேட்பாளரை மாற்றணும், திமுகக்குள்ளேயே சிலர் வந்து கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும் போதே திரு ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன் குறித்தே அவர்களுக்கு கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரு அழகிரி அவர்களுக்கு மாற்று கருத்து, திருமதி கனிமொழி அவர்களுக்கு மாற்று கருத்து, இப்படியான விஷயங்கள் பேசப்பட்டன. அவர்கள் அதிகாரப்பூர்வமா அவங்க பல விமர்சனங்களை வந்து அது குறித்து கருத்து சொல்லி எதுவும் சொல்லலைனாலும்
இருந்தாலும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி உள்பகைன்ற ஒரு வார்த்தை வரும்போது அதை பொருத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து அப்படிப்பட்ட பிரச்சனையை தவிர்க்கணும், அந்த பிரச்சனையை வளரவிடக்கூடாதுன்ற அவருடைய நோக்கமாக தான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த வேட்பாளர் தேர்வில் ஏற்படுற அதிருப்தி என்பது பொதுவாக பல கட்சிகள்லையும் ஏற்படக்கூடியதுதான். இந்த கட்சியில இருந்ததில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பல கட்சிகள்லையும் அந்த தேர்வில் அதிருப்தி இருக்கும். ஒரு தொடக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனமா இருக்கணும்ன்றது தான் இரண்டு பேருடைய அறிக்கைகளையும் ஒரு சம்பிரதாயத்துக்கு அதை சொல்லிருக்காங்க. சம்பிரதாயத்துக்கு இல்ல, அது குறித்த கவனம் செலுத்தியிருக்காங்க. அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதும் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. ஆனா அது பூதாகரமாக இருப்பதாக அவர்கள் கருதி இத ஒரு ஆபத்தை உணர்த்துற மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாது. இதுல நம்ம கவனமா இருக்கணும். சிறிய அளவுல, ரொம்ப சிறிய அளவுல இருக்கு அப்படின்னு. சிறிய அளவுல இல்ல, இதுல நம்ம கவனமா இருக்கணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சறுக்கி இருக்கோம்னா இதுவும் ஒரு காரணம். இதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத ஒரு பூடகமா உணர்த்தி இருப்பதாக தான் நம்ம. ரைட். நான் திரு துரை கருணா அவர்கள்ட்ட இதே விஷயத்தை தான் கொண்டு போக விரும்புகிறேன். உள்பகை அப்படின்ற ஒரு வார்த்தையை திரு ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துவதும், விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நம்ம வந்து அணையா நெருப்பாக அதை கட்டி காக்கணும்னு திருமதி சசிகலா அவர்கள் சொல்வதும் ஒரு மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ரெண்டு நிச்சயமாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த அறிக்கையினுடைய இறுதி பகுதியில் தொடங்குற போதே உள்பகை இருப்பின் அதை உடனே ஒழிப்போம், அதுக்கு அடுத்து தான் தமிழ் பகை எதுவென்றாலும் அதனுடன் மோதி முறியடிப்போம். தமிழ் பகையை கூட பின்னாடி தான் கொண்டு போறார். ஆக உள்பகை அங்கே அதிகமாக இருக்கிறது தான் அவர் சுட்டி காட்டுறார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக எப்படின்னா ராமநாதபுரம், திருநெல்வேலி, சேலம், தூத்துக்குடி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் அவங்க கட்சிக்குள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்குள்ள மோதல் ஏற்பட்டது. பல்வேறு பிரிவுகள் கட்சியினுடைய அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்க முடியாத அளவிற்கு பல தேர்தல்களை அறிவாலயத்திலே வந்து நடத்தினாங்க. அது நம்ம ஊடகங்கள் வாயிலாக பார்த்துருக்கோம், பல இடங்கள்ல இருக்கு. அதனால தான் கிட்டத்தட்ட கட்சி மாவட்டம் 40, 45, 50 ஏறத்தாழ 65 மாவட்டங்களை உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில எதிர்ப்புகள் இருக்கும். இது தவிர நீங்க குறிப்பிட்டது மாதிரி உள்பகை என்பதும் குடும்ப பகை என்பதும் கூட கடந்த சில மாதங்களாகவே திரு அழகிரி அவர்களுக்கு பொறுப்பு வழங்கணும்னு சொல்லி குடும்பத்தில் திருமதி செல்வி, செல்வம், அந்த அமிர்தம் குடும்பத்தினர் எல்லாருமே அவரை மீண்டும் கொண்டு வரணும், உங்களுடைய காலத்திலேயே அவருக்கு ஒரு அரசியல் அடையாளம் இருக்கணும், அவரை கட்சியில சேர்த்து அவரை தென்மண்டல அமைப்பு பொறுப்பு வழங்கணும் வலியுறுத்தி இருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த உள்பகைன்ற அவர் ஒரு அந்த ஒரு வார்த்தை இவ்வளவு விஷயங்களை உணர்த்துமே. ஆனால் விசுவாசம்ங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அம்மா அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம அந்த எதிர்பார்ப்பை தான் நம்ம இயக்கத்தை இயக்கும் சக்தியாக இருந்திருக்கிறதுன்னு அவங்க அதை கோடிட்டு உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்ல. ஒரு அரசியல் கட்சியில் அந்த கட்சியினுடைய தலைமை மீது விசுவாசம் என்பது காலங்காலமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்சி வந்து ஒரு இறுக்கமாகவும் அது வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அப்படி நீங்க 1976 சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதிமுக நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிமுக வந்து ராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இயக்கம்னு சொல்லக்கூடிய கட்சி. அங்க விசுவாசத்தை யாரும் டவுட்டே பண்ணாத ஒரு கட்சி. அங்க விசுவாசம் ஒரு அவங்களோட தீர்மானம் நிறைவேற்றும் போதே நாம் எல்லாம் ஒத்துமையாக இருப்போம், நாம் எல்லாம் உறுதியாக இருப்போம்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதும் விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு திரும்ப சொல்றேன். 1987 ஒரு பிரச்சனை இருக்கு. 1987 டிசம்பரில் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டது. இப்போ அந்த மாதிரியான ஒரு பிளவோ பிரிவோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு புதிய தலைமையை திருமதி சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள் கட்சி தலைமைக்கு விசுவாசமா இருக்கிறது வலியுறுத்தல ஒன்றும் தவறு இல்லையே. அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் உள்பகைன்னு சொன்னா அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை, நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடம், மாவட்ட செயலாளருடைய பிரச்சனை. அதிமுக வலியுறுத்தப்பட்டா அது அவங்களுடைய கட்சி தலைமைக்கான விசுவாசத்தை வெறும் வலியுறுத்துறாங்கன்னு மட்டும் எடுத்துக்க இல்ல. இந்த உள்பகை ஒழிப்புங்கிறதுலயும் அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும், பகை கூடாதுங்கிறது அது உள்ளர்த்தமாக இருக்குல்ல. இல்ல, அதுதான் என்னுடைய கேள்வி. திமுக சொல்லும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகும், அதிமுக அது பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நண்பர் சொன்னதுல நான் மாறுபடுறேன். தென் மாவட்டங்கள்ல அப்படியே குத்துவெட்டு நடந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அது அவ்வளவு மிக வலுவாக இருந்திருக்குமானால் திமுக 86 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்காது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும்னு அவருக்கு நான் கேட்டேன். ரைட். ஸோ அவங்க வெற்றி பெற்று இன்னைக்கு நிச்சயமா அவங்க சட்டமன்றத்தில் ஒரு வரலாற்று இல்லாத வலுவான எதிர்க்கட்சியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட இந்த வாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். செயல் தலைவர், திமுகவுடைய செயல் தலைவருடைய அவர் அறிக்கையில்
அதிகாரம் கையில் இருப்பதால் எல்லோரையும் வஞ்சித்து சுயநல சுகவாழ்வு வாழலாம் என நினைப்பவர்களுடைய பேராசையை முறியடிக்க வேண்டும்னு சொல்றாரு. யாரை குறிப்பிட்டு சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? வர்ஷினி, நீங்க இதை துரை கருணாநிதிட்டையும் நான் கேட்கணுமே ஒழிய இந்த கேள்வி நீங்க என்னட்ட கேட்டிருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு எனக்கு என்ன படுதுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் உடனடியாக அந்த அறிக்கையிலே சொல்லி இருக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவருடைய பதவிக்கு எந்த விதமான இடையூறும் வராது. There should be a strong signal to the bureaucracy. தமிழ்நாட்டுடைய அரசு இயந்திரத்திற்கு முதலமைச்சரை பற்றிய ஒரு வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்கணும். ஏன்னா முதலமைச்சர் ஷேக்கி முதலமைச்சருங்கன்னு இருக்கிறது ரொம்ப தப்பு. அதை அந்த அந்த டவுட்டை நீக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் தன்னை முதலமைச்சர் என்று போட்டுக்கொள்ள முடியாத ஒரு சோகம் இருக்கிறது என்று சொன்னால், அது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அது அவருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்திற்கே மிகப்பெரிய ஊறு. அந்த வகையில முதலமைச்சர் நாற்காலி மிக ஸ்ட்ராங். ஏனென்றால் இது ஒரு சவாலை சந்திக்கின்ற நேரம். கடுமையான வறட்சி, 167 ஆண்டு காலம் இல்லாத பஞ்சம், விவசாயிகள் தற்கொலை, நாடு முழுவதும் இருக்கிற தண்ணீர் குடிநீர் பற்றாக்குறை, இதை போன்ற ஒரு சூழ்நிலையில முதலமைச்சருக்கு ஒரு அவருக்கே ஒரு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னால் நிர்வாகம் எப்படி நடக்கும்? அதைத்தான் அவர் அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இல்ல, நான் சொல்றேன், குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று அவர் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். அந்த குழப்பம் எங்கே இருக்கிறது? அந்த குழப்பம் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு விளம்பரம் போடுகிறார், அதிலே முதலமைச்சர் என்று கூட போட முடியவில்லை. அப்பொழுது அதிகாரிகள் எப்படி எடுப்பார்கள்? அவங்க எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டு சொல்லிருக்கலாம் இல்லையா? அதாவது கழகத்தை வீழ்த்திடலாம் என்று கணக்கு போட்டு சூதுமதியாளர்களின் சூழ்ச்சியை முறியடிக்கணும்னு சொல்றாங்க. அதை எதிர்க்கட்சிகளை சொல்றாங்கன்னு இயல்பா புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி? நீங்க இன்னைக்கு யதார்த்தம், இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பொறுப்பு நிறைய இருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி, குறைகளை மட்டுமே சொல்லி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் அரசு இயந்திரத்தை நடத்த வேண்டிய பொறுப்பை கையிலே வைத்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 கோடி மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். என் சகோதரி என்ன சரஸ்வதி என்ன கேட்டார்கள். நான் கேட்கிறேன், பாண்டிச்சேரியில் ஒரு முதலமைச்சர் நாராயணசாமி இருக்கிறார். ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வருகிறார். நேற்று 2500 கோடி ரூபாய் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கி கொண்டு அதற்கான அனுமதியை பெற்று வந்திருக்கிறார். அதற்காக அருண் ஜேட்லியை போய் பார்த்து வந்திருக்கிறார். 4 நாள் கழித்து எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட பிறகுதான் முதலமைச்சர் பார்க்க ஒத்துக்கொண்டார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது கேரள முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் அங்க ஒரே விமானத்திலே வந்தார்கள், ஆளுநரோடு சேர்ந்து. ஆனால் இங்கே எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை சந்திப்பதற்கு 4 நாள் கடிதம் எழுதி காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவருக்கே இந்த பிரச்சனை என்று சொன்னால், சாதாரண விவசாயிக்கு முதலமைச்சரை பார்ப்பதற்கு அரசு நிர்வாகத்தை தான் சொன்னீங்களே. புயல் எத்தனை நாள் ஆனது? இன்னும் 10 ரூபாய் வரவில்லை, மத்திய அரசு 10 ரூபாய் வரவில்லை, வறட்சியாக இன்னும் அறிவிக்கவில்லை. ஆகவே எங்கள் மீது கோபப்படக்கூடாது, எங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. பீட்டர், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுக்கறாங்க, பதிலை கொடுக்கறாங்க. எஸ் மேம், கோ ஹெட். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் முதல் முறையாக பொதுச் செயலாளர் பொறுப்பெடுக்கும் போது முதல் உரையில் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் அம்மாவுடைய நிலைப்பாட்டையும் நாம் எப்படி செயல்பட போறோங்கிறத சொல்லணும். அதில் அரசு பற்றியோ அரசியல் பற்றியோ அடுத்தடுத்து வரக்கூடிய அவங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி சகோதரர் சொல்வதை போல மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் OPS முதலமைச்சர் அவர்கள் எந்த குழப்பத்திலையும் இல்லை. அவர் அம்மாவின் வழியில் அமைதியான முறை, என்னைக்குமே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சரான தன்னை வெளிக்காட்டியதே இல்லை. அவர் மிகவும் அமைதியானவர். அவர் சொல்ற ஆட்டம் கொண்டு போயிருக்கிறார், அப்படி இருக்கிறார். அதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. காங்கிரஸ் திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சர் வரணும்னு கேட்கும்போது அதுதான் ஏன் சொல்றோம்னா, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவர் அவர்கள் முதலில் பொதுச் செயலாளர் வேற ஒருவர் இருந்து பிறகு அவரே கட்சிக்கு பொதுச் செயலாளரும் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். அம்மாவும் அப்படித்தான். அதனால எங்களுடைய கருத்து என்னன்னா, ஒரு முதலமைச்சரும் பொதுச் செயலாளர் அண்ணனை கேட்டாங்கல்ல, முதலமைச்சர் பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை விடுகிறார், முதலமைச்சர் ஒரு அறிக்கை, அப்படி இல்லாமல் இந்த இயக்கத்தின் வழக்கப்படி
ஒருவரே முதலமைச்சராகவும் பொதுச் செயலாளர் இருக்கும் போது இவர்கள் இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் வராது. அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையில் கட்சிக்கு வேண்டியதும் ஆட்சிக்கு வேண்டியதும் மக்களுக்கு வேண்டியதும் ஒருமிச்சு கொடுக்க முடியும். அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். எங்களுடைய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்ற உடனேயே அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணுமே. ரெண்டாவது வந்து எடுத்த உடனே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட முடியாது. ஸ்டெப் அவங்க தெளிவாக முதலில் கட்சிக்காரர்களை கட்சி தொண்டர்களை சந்திக்கணும். பிறகு மக்களிடத்தில் எப்படி போய் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பிறந்த 1 வருஷம் கொண்டாட வேண்டும், அம்மா அவர்கள் அறிவித்ததை போல விளையாட்டு போட்டிகள் நடத்த வேண்டும்ங்கிறத அவர்கள் அழகாக அடுத்தடுத்து கொண்டு போறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் சொன்னார், பாண்டிச்சேரி முதலமைச்சர் போனார், டெல்லிக்கு போனார், அதை வாங்கி கொண்டு வந்தார்னு. நாங்கள் கடந்த வருஷம் வரலாறு காணாத பெய்த மழைக்கு கேட்ட பணமே இன்னும் மத்திய அரசு கிட்ட வரல. இந்த வர்தா புயலுக்கு கேட்ட நாங்க ஒண்ணும் கேட்காமே இல்ல. அவர் சொல்வதை பார்த்தால் அதிமுக எதையுமே மத்திய அரசு கிட்ட கேட்காத மாதிரியும், நாங்க ஒவ்வொரு முறையும் மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் போலியா டெல்லிக்கு வர்தா புயலுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்கலையா? அவர்கள் ஒரு 10 நாள் கழிச்சு, இவர் சொல்றாரு 4 நாள் கழிச்சு தான் முதலமைச்சரை பார்க்க முடியுதுன்னு. மத்தியில புயல் முடிஞ்சு வாழ்வு திரும்பி 15 நாளைக்கு அப்புறம் தான் மத்திய அரசுல இருந்து வராங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை மத்திய அரசு கோரிக்கைகள் வைக்கப்படுது. நான் திரு துரை கருணா அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், 2 பேரோட அறிக்கைகளுடைய வெவ்வேறு அம்சங்களை நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம கவனிச்சோம்னா 2 பேரோட அறிக்கைகள்லயும் சரி, 2 பேருடைய பேச்சுகள்லயும் சரி, எந்த ஒரு தனிநபர் தாக்குதலும் இல்லாமல், எந்த ஒரு நபரையும் குறிப்பிட்டு ஒரு ரசகுறைவான விஷயத்துல எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம 2 பேருமே அணுகிருக்காங்கன்னு பாக்குறோம். ஸோ ஒரு அடுத்த கட்ட தமிழகத்தோட அரசியல் ஒரு ஆரோக்கியமான தொடக்கத்தை எட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அப்படி நம்பலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து நலம் விசாரித்து வந்தார். அதைத் தொடர்ந்து திரு கருணாநிதி அவர்கள் காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது தம்பிதுரை ஜெயக்குமார் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவர் கடந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த போதே திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை சந்தித்து நிதியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அவருடைய பதவியேற்பு விழாவில் சம்பந்தப்பட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த 2 தலைமைகள், திமுக அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த தலைமை மாற்றத்தின் பிறகு அவர்களுடைய அணுகுமுறை என்பது, அவங்க ஃபஸ்ட்டு அவங்க உரை நிகழ்த்துற போது ஒரு நெகிழ்வான உரை தொண்டர்களுக்கானதாக இருந்தார். அடுத்து உடனே பிரதான அம்சமாக இங்கே இருக்கிற, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான அம்சமாக இருக்கிற அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை தொடர்ந்தாங்க. அதுக்கு இருவரும் அந்த நிகழ்வு தொடர்பாக மட்டுமே, தனிநபர் தாக்குதல் இல்லாமல் அதில் திமுக எடுத்ததை இவர் சொன்னார், அதிமுக எடுத்த நடவடிக்கைகள் அவங்க சொன்னாங்க. இது மாதிரியான போக்கு தொடருமே என்றால், இது மாதிரியான போக்கு தொடருமே என்றால் நாம் அடிக்கடி சொல்லுவோமே, வட மாநிலங்களில் டெல்லியில் எல்லாரும் கூடி பேசுகிறாங்க, எதிர்கட்சி அருமையான பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது மாதிரி ஆளுங்கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஒரே விமானத்தில் வர்றது, கைகுலுக்கி பேசுகிறது, அது மாதிரியான போக்கு தமிழகத்தில் வருமே என்றால் நிச்சயமா நாமெல்லாம் பெருமைப்படலாம். அதை நோக்கி போகுதுன்னு நம்பலாம். நிச்சயமா எதிர்பார்ப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம இப்ப பேசியிருந்தாலும் அதுக்கான சில சந்தேகங்களையும் எழுப்ப வேண்டியிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் போறாரு, அப்புறம் இருக்கையில் ஒரு பிரச்சனை வருது, அப்புறம் ஜெயலலிதா அவர்களே ஒரு அறிக்கை கொடுத்து அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போ கூட இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியல் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது. ஆனா அந்த ஆரோக்கியத்தை சட்டமன்றத்தில் நம்மளால பார்க்க முடியல. இப்போ இந்த ஒரு மீண்டும் இப்போ பேசப்படுகிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல். இதோட நீட்சியை சட்டமன்றத்தில் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சட்டமன்றத்துக்கு போன உடனே திரும்ப அதே பிரச்சனை, அதே அரசியல் அடிதடி, அந்த ஒரு கூச்சல் குழப்பம் இதுக்கு தான் போயிடும்? அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் சட்டமன்றத்தில் விவாதங்கள் எந்த போக்கில் கொண்டு செல்லப்படுகின்றன, விவாதங்கள்லையும் ஆரோக்கியம் இருக்கணும். இப்போ வெளியில் காணப்படுகிற ஆரோக்கியம் என்பது விவாதங்கள்லேயும் இருக்கணும். விவாதங்களில் போதுமான அளவு நேரம் கிடைக்கணும் அவங்களுக்கு. அதே போல் கருத்து வரம்பு மீறி சீண்டல்கள் இருக்கக்கூடாது. அது எந்த தரப்பில் இருந்தாலும் தவறு தான். அது எதிர்த்தரப்பில் இருந்தாலும் தவறு தான், ஆளும் தரப்பில் இருந்தாலும் தவறு தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் உடனடியாக மறைந்து விடும்னு நான் நினைக்கல. பட் ஒரு நல்ல பிகினிங்னு பார்க்கலாம் இல்லையா? ஒரு நல்ல பிகினிங், ஆனால் போக போக எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ தொடக்கம் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லாமே தவிர அது அப்படியே இனிமே எல்லாமே மாறிடும்ன்ற அளவுக்கு ஒரு உடனடியான முடிவுக்கு வந்துவிட முடியாது. ரைட். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் நேர்களே. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களோட இறுதியான கருத்தை கேட்க விரும்புகிறேன். சார், யுவர் லாஸ்ட் கமெண்ட்ஸ் இஃப் எனி. நான்
எஸ், உங்களை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ். செல்வி சிஆர் சரஸ்வதி, உங்களுடைய இறுதியான கருத்து இந்த ஒரு விஷயம் சார்ந்த? நிச்சயமாக எங்க முன்னாடி எங்கள் அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்யணும். இந்த அரசு மக்களுடைய அரசு, அதைத்தான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் பதவி எடுத்தோன்னு சொன்னாங்க. இது மக்களுடைய அரசு. நிச்சயமாக மக்கள் பணிகளை தொடர்ந்து எங்களுடைய கழக பொதுச்செயலர் சின்னம்மா தலைமையிலும் எங்கள் அரசு கண்டிப்பாக அம்மாவுடைய எல்லா கனவுகளையும் நினைவாக்குற வகையில் திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது தான் எங்கள் கடமையாக நாங்கள் பணியாற்றுவோம். இந்த ஆரோக்கியமான அரசியல்ங்கிறது திரு துரை கருணா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கனவு நிறைவேறுமா? ஆளுங்கட்சியும் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்னா போய் பிரதமரை சந்திக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். இல்லம்மா, எப்பவுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருந்த போது கூட சரி, அம்மாவுடைய கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல் அம்மா என்னைக்குமே செஞ்சதில்லை. அம்மா அவர்கள் சட்ட ரீதியாக எதையுமே விளக்கமா சொல்லுவாங்க. எப்பொழுதுமே அம்மா தனிப்பட்ட தாக்குதலை எப்பவுமே எங்ககிட்டே சொல்லுவாங்க. பேச்சாளராக கூட தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்காதீங்க, தனிப்பட்ட முறையில் பேசாதீங்க. அது எங்கள் அதிமுகவில் எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அதை நிச்சயமா நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஸோ இந்த ஆரோக்கிய அரசியல் தொடருங்கிறதே உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்டா நான் பார்க்குறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய இறுதியான கருத்து சார், யோர் ஃபைனல் வேர்ட். அதாவதுமா, அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள், தலைவர்களுடைய அறிக்கைகள் எல்லாமே புறத்திலும் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகத்தான் அவைகள் பயன்பட வேண்டும். இப்பொழுது நம்மை பொறுத்தவரை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை உடனடியாக தமிழகத்தை வறட்சி பகு மாநிலமாக அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். முதலமைச்சருக்கான முழு அதிகாரத்தை வழங்க வேண்டும். அல்லது அது யார் முதலமைச்சர் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த குழப்பத்தை உடனடியாக நிறுத்துவதுதான் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் பணியாக இருக்கும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குழப்பம் காங்கிரஸுக்கு தானே தவிர எங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்ல. நாங்கள் தெளிவாக நடைபோடுறோம். எந்த குழப்பமும் அண்ணா அவர்களே இங்க இல்லை. திரு பீட்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த கட்சி அதை முடிவு செய்ய வேண்டும். பொதுச் செயலாளர் யார் என்பதோ முதலமைச்சர் யார் என்பதோ அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டும். ஆனால் பொதுவெளியில் ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது அமைச்சர்கள் பல விதமான கருத்துக்களை முதலமைச்சர் தொடர்பாக அந்த பதவி தொடர்பாக கூறுவது என்பது நிர்வாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அது அந்த விமர்சன பார்வை உங்களுக்கு இருக்கலாம். பட் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா இருக்காங்கன்றத அவங்களோட பார்வை இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தங்களுடைய எண்ணங்களை விருப்பங்களை சொல்றாங்க. இதுல குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு எதுவுமே இல்ல. அது மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தெரியும். எண்ணங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதுல எந்த குழப்பமும் கிடையாது. பிரதிபலிக்கிறாங்கன்ற பார்வை எல்லாருமே உரிமை இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. தற்போது இந்த இரண்டு பெரும் கட்சிகளிலும் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுப்பதற்கில்லை. தமிழக அரசியல் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறதா, அடுத்த தலைமுறை வந்திருக்கிறதா என்ற விஷயங்களும் ஊடகங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது, நாம் இறுதியாக பேசியது போல இருவருமே தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து வருகிறார்கள். இருவருமே பிரச்சனைகளின் அடிப்படையில் தங்களுடைய அறிக்கைகளில் பேசுகிறார்கள். அதிமுக பொதுச்செயலாளர் அறிக்கையில ஜல்லிக்கட்டு சார்ந்து அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிடுகிறார். திமுகவுடைய செயல் தலைவர் பேசும்போது அவர்கள் திமுக சார்பில் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிடுகிறார். இப்படி பிரச்சனைகள் சார்ந்த விவாதங்களை முன்னெடுக்கிறார்கள். தனிமனித தாக்குதல்களை தவிர்க்கிறார்கள் என்பது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான துவக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆரோக்கியமான அரசியல் நீடிக்க வேண்டும், இது வளர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். கட்சியுடைய செயல்பாடை பொறுத்தவரை, அவர்களுடைய இந்த செயல்பாடை பொறுத்தவரை நிச்சயமாக திருமதி சசிகலா அவர்களுக்கு பல்வேறு சவால்கள் அவர்கள் முன் காத்திருக்கலாம். ஆனால் அவர் ஆளுங்கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்பது அவருக்கான ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பல்வேறு சவால்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய நீண்ட நெடிய அனுபவம், நீண்ட நெடிய அரசியல் களப்பணி என்பது அவருக்கு துணை கொடுக்கும். அவருக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. இந்த இருவருமே ஒவ்வொரு விதத்தில் சாதகங்களை பெற்றிருக்கிறார்கள். எப்படி அடுத்த கட்டத்தில் நடைபோட போகிறார்கள்? திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல இவர்களுடைய தலைமையில் இவர்கள் வழிநடத்தக்கூடிய கட்சிகள் தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரப் போகிறது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.